ஸோ வண்டி ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுலேயுமே. ஸோ பிரேக்கிங் பார்க்கலாம் நீங்கள். சஸ்பென்ஷனும் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. வண்டி வந்து நமக்கு குதிக்கக்கூடாது, அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே டிசைனில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் ஒரே டிசைனை கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 160cc இன்ஜின் தான், ஸ்டார்டிங்லேருந்து இந்த இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 2025ல சில அப்டேட்ஸ் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் அப்டேட்ஸ், இந்த 2025க்கு தேவையான அப்டேட்டாக அதெல்லாமே இருக்கா, அண்ட் ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெஹிக்கல் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பாலு ஹோண்டா ஷோரூம் தாங்க. ஸோ ஹோண்டா வெஹிக்கல்ஸ் வந்து விருப்பப்படுறவங்க டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹோண்டா யூனிகார்ன் இந்த 2025 அப்டேட்ல பார்த்தீங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் இதோட டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ டிசைனில் இப்பயுமே எந்த சேஞ்சஸும் பண்ணல, நமக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து நமக்கு பிளாக் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பிளாக் கலரில் வரக்கூடிய ஹேண்டில் பார் செட்டப்பாக இருக்குது. ஸோ அதனால ஓட்டும் போது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியை பார்க்கும்போது ஃபுல்லாக ஒரு பிளாக் தீமில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் டிசைன் வைஸ் நமக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸாக இருக்குது. மற்றபடி சைலன்சர் செட்டப் எல்லாமே கிரே ஃபினிஷ். ஸோ இது வந்து பிளாக்கா கிரேவானே நம்மளால சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ல இருக்கு, கிளிட்டரிங் எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் வருது. சைலன்சர்ஸ் டிசைன் எல்லாமே நமக்கு லாஸ்ட் மாடல்ல இருந்து அதே ஒரு செட்டப் தான். ஸோ இதில் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட்டா இருக்கு நமக்கு. பட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் பல்ப் தான், இண்டிகேட்டர் டிசைனுமே சேம் தான். ஸோ அதுலலாம் எந்த ஒரு மாற்றமே பண்ணல. இந்த தூமோட செட்டப்புமே சேம். ஸோ இந்த ஒரு குரோம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப வருஷமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செட்டப் தான். மெட்ராஸ் படத்துல கூட கார்த்தி எல்லாமே ஓட்டியிருப்பாங்க. அது இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபுட்பால் சிம்பிள் எல்லாமே வச்சு அவர் ஒட்டியிருப்பாரு. ஸோ இந்த டூம் செட்டப் வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல, சேம் அப்படியே தான் இருக்கு. ஹெட் லேம்ப் மட்டும் நமக்கு எல்இடியில மாத்திருக்காங்க. ஸோ இதோட த்ரோ வந்து முன்ன இருந்த ஹாலஜனை விட இப்போ பெட்டராகவே இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் டெயில் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தாங்க, அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சேம் ஹாலஜன் டைப்ல வரக்கூடிய அந்த டைல் செட்டப் தான். டிசைன்லயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே டிசைனிங் செட்டப்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் செட்டப்லேயே தான் வருது. ஸோ ஓவராலாக அதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் லைட் மட்டும் தான் நமக்கு அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பாடியோட கிராஃபிக்ஸ் அண்ட் கலர் தீம்லாம் சேமாக தான் இருக்கு. கலர்ஸை பொறுத்த வரைக்குமே 3 கலர் ஆப்ஷன், ரெட்டு, பிளாக் அண்ட் கிரேன்னு சொல்லிட்டு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல தான் வருது. அண்ட் இது மூணுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா இந்த கலர் ஆப்ஷன்ஸ் தான் இந்த யூனிகார்ன்ல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுலயே மெட்டலிக்கு, மேட்டு, இந்த மாதிரி கிளிட்டரிங் எஃபெக்ட்னு சொல்லிட்டு கலர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து இந்த கிளிட்டரிங் எஃபெக்ட்ல நமக்கு கிடைக்குது. அண்ட் ரெண்டாவதா இருக்கக்கூடிய அப்கிரேட்னு பாத்தீங்கன்னா மேஜரான விஷயமே இதுதான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக யூனிகார்ன் யூசர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன்ல இந்த அனலாகே கொடுத்துட்டு இருக்கீங்கதான் இருக்கு. சில யூசர்ஸுக்கு அந்த அனலாக் டிசைன் ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த அனலாக மாத்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்களுக்காகவே இந்த 2035 ஏற்ற மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் ஹோண்டாவோட SP 160ல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுல இருந்து அப்படியே இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்ரு, கியர் புஷ் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வருது. ஃபியூல் இண்டிகேட்டர் இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடோமீட்டர் வருது, ஆவரேஜ் விஷயம், இங்கே டைமிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ABS இருக்கு. 150cc மேலே இருக்கும். நமக்கு இல்லை ABS கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ABS வந்துருது. அண்ட் நியூட்ரல் இண்டிகேட்டர் இதெல்லாமே இங்கே நமக்கு வருது. ஸோ ஓடோ, ட்ரிப்பி இது மூணும் இதில் வருது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆவரேஜ், பேட்டரி வோல்டேஜ் இதெல்லாமே நமக்கு இதில் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடாக தான் இருக்குது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருது, சாஃப்ட் டச்சாக இல்லை. ஸோ முன்னாடி அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், அதுவும் இதே மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் ராபஸ்டாக கொடுத்துருக்காங்க. பட் யூசபிலிட்டி வைஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டாவது அப்கிரேடாக அவங்க கொடுத்துருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இப்போ எல்லா வெஹிக்கல்ஸுமே சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வெஹிக்கல்ஸுமே எல்லா விதமான டெரைன்ஸ்லேயும் ஓடுன்னு தான் சொல்லணும். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு லாங் ரைட்ஸ் போகிறவங்க, ஹைவேஸ் ஓட்டுற இந்த மாதிரிலாமே இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் வெஹிக்கல் தான். அதனால தான் 20 வருஷத்துக்கு மேலே இது சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லுவேன். இனிஷியல் ஸ்டேஜஸ் எல்லாமே நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாமே இதை எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன்ல இது சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு இருந்த டைம்ல எல்லாமே மோனோஷாக் சஸ்பென்ஷன்
ஒரு 160cc இருக்கக்கூடிய கேட்டகரியில் ஒரு மோனோசாக் சஸ்பென்ஷன் அந்த வெஹிக்கிளை கொடுத்துருந்தாங்க ஹோண்டா தரப்புல. அதனாலே இது நல்லாவே சஸ்பென்ஷன் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் நல்லா இருந்து மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் இந்த வெஹிக்கிளுமே எங்கே லாங்குக்கு எடுத்துகிட்டு போனாலுமே நீங்கள் சார்ஜ் பண்ணணும், உங்களோட மொபைலில் சார்ஜ் குறைங்கிற மாதிரி டைமில் எல்லாமே சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே யூஎஸ்பி போர்ட்டும் நமக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ யூஎஸ்பி போர்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸாக டைப் சி போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இனிமேல் வர எல்லாமே டைப் சி போர்ட்டாக தான் வருது. அதனால அதுவுமே நமக்கு யூசபிலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் இந்த ஹேண்டில் பாரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க மூலமே உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஹோண்டா யூனிகார்ன் 160 2025 அப்டேட்ல வந்திருக்கிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எல்இடி ஹெட்லாம்ப், ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மூணாவது விஷயம் சார்ஜிங் போர்ட். இது 3 தான் நமக்கு அப்டேட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் வைஸ் இந்த ஹேண்டில் பார் வந்து கம்ப்ளீட் பிளாக்காக கொடுத்துருக்காங்க. கலர் தீம் வைஸ் ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு டிசைனிங் பேட்டர்னில் இப்போ நமக்கு இது வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது. மற்றபடி இந்த யூனிகார்ன் 160ல வேற எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. ஸ்பெக் எல்லாமே சேமாக தான் இருக்கு. ஹோண்டாலேயே 160 செக்மெண்ட்ல நிறைய பைக்ஸ் வந்துட்டு போயிடுச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த யூனிகார்ன் இருக்கும்போது இன்னொரு 160 லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹார்னட் 160 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எக்ஸ்பிளேட் வந்துச்சு. ஸோ எக்ஸ்பிளேட் வந்தோன்னா ஹார்னட்டை டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. எக்ஸ்பிளேட் 160 இருந்துச்சு. அப்புறம் அதை தொடர்ந்து எக்ஸ்பிளேட் நிப்பாட்டிட்டு எஸ்பி 160 வந்துச்சு. நமக்கு 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்பி 160 தான் இருக்கு. இது எல்லாமே டிராவல் ஆகி 1 by 1 வந்துட்டு போயிட்டு இருக்க டைம்லேயே இந்த யூனிகார்ன் 160 நமக்கு 2004 இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு மேலே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சேம் டிசைனிங் செட்டப்லேயே. ஸோ அது வந்து இந்த வெஹிக்கிளோட ஒரு லீகசினே சொல்லலாம். அதுக்கு காரணம் இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட் தான். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே ஒரு வைடான ஹேண்டில் பார்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ நமக்கும் இந்த ஃப்ரண்ட் தூமுக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் பிடிச்சி ஓட்டுறதுக்கு அது நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ப்ராடான ஒரு பாடி கிடையாது, லீனாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பார்த்தீங்கன்னா 140 கிலோ தான் வருது. 140 கிலோ இருந்தாலுமே இதில் அந்தளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வெயிட் தெரியல இதில். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 mm மேலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்லாவே ஒரு ஃபீலு. அண்ட் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 798 mm, ஆல்மோஸ்ட் 800 mm வச்சுக்கோங்க, அந்த ரேஞ்சு வருது. சீட் ஹைட்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". எனக்கு வந்துட்டு 2 காலும் ஃபுட்டில் வருது. அண்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. கால் வந்து ரொம்ப பெண்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஃபுட்டில் நல்லாவே ரெஸ்ட்டாக இருக்குது. ஈஸி ஹேண்ட்லபிளாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வீட்டில் பெரியவங்க லேடிஸ்லாம் பிடிச்சி ஏறி உட்காடுறாங்க அப்படிங்கும்போது நம்மளால ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். தடுமாற மாட்டோம், ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு பைக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ அது ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். அந்த சீட்டோட குஷன்ஸ் சொல்லி ஆகணுங்க. இது வந்து ஒரு சிங்கிள் சீட்டு தான். ஸோ ஓகேங்களா, ஸ்ட்ரைட் சீட்டாக தான் வரும். குஷன்ஸ் ஃபைட்டிங்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி மோனோசாக் சஸ்பென்ஷன் இந்த வெஹிக்கிள் நமக்கு வரும். ஸோ அதனால் டிரைவருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியர் பேசஞ்சர்ஸ்க்குமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 18 inch வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து 80/100 ப்ரொஃபைல் டயர்ஸும், ரியர்ல 100/90 ப்ரொஃபைல் டயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட், டிஸ்க் வேரியன்ட் அந்த மாதிரி வேரியன்ட் எல்லாமே இது கிடையாது. சிங்கிள் மாடல் தான் வருது. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் தான். ஸோ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 230 mm ஒரு டிஸ்கும், ரியர்ல 130 mm ட்ரம் பிரேக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS-ஓட வருது இது நமக்கு. ஸோ அதனால பிரேக்ஸ் தான் நல்லா எவிடென்ட்டாகவே இருக்குங்க. இந்த வெஹிக்கிள் 160cc மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து ஒரு 120 வரைக்கும் போகும்னு சொல்லலாம். 115 120 வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பீட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பவர் டெலிவரிங்குமே நமக்கு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதில் கொடுத்துருக்க பிரேக்கிங் வந்து போதுமான லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ரேஸ் அந்த மாதிரிலாம் போகிறோம்ல, அது அளவுக்கு எவிடென்ட்டாக இருக்கணும் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கிராஜுவல் பவர் டெலிவரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லார்ஜான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். மைலேஜும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு சாலிடாக ஒரு 50 அந்த ரேஞ்சு கொடுக்கும். 45லேருந்து 50ங்கிறது சாலிடாக கொடுக்கும். ஏன்னா இது 160cc கேட்டகரி. இந்த கேட்டகரியில் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே போனீங்கன்னா நமக்கு ஒரு 35 to 40 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 45ங்கிறது சாலிடாக நம்ம எடுக்கலாம். 45லேருந்து 50 மேக்ஸிமம் ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் பொறுத்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இன்னொரு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் தான். அது கம்ஃபர்டபுளுக்குமே நமக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ரிஃபைன்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 162cc இன்ஜின் நம்ம கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 12.7 பிரேக் ஹார்ஸ் பவரும் 14.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு இது போதுமான லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி இது வந்து ரேஸுக்கா
இல்லை ஒரு ஹை ஸ்பீட் போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. நம்ம ஃபேமிலியை நல்லா கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போகணும். பவர் லாக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 பேர் உட்காரும் போது ரொம்ப வெயிட்டானவங்களாவே இருந்தாலும் பவர் லாக்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபீல் கூப்பிட்டு போகணுங்கிற லெவலில் தான் இதோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லோ எண்ட் டார்க்லாம் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓவர் ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இன்ஜின் ஸ்ட்ரெயின்லாம் ஆகலை, நல்லாவே இருக்கு. ஸோ எல்லாமே நான் ட்ரைவ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சைலன்சர் நோட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சைலன்சர் நோட் காமிக்கிறேன், கேளுங்க. சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஹெட்லைட் சுவிட்ச் இந்த இடத்துல நமக்கு பின்னாடி வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இதிலே பாஸும் இன்டெகிரேட்டர் ஆன மாதிரியான ஒரு சுவிட்ச் செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அண்ட் ஹாரன் சுவிட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்துடுது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் அண்ட் இக்னிஷன் சுவிட்ச். ஸோ இது ரெண்டும் இருக்கு. ஸோ சிம்பிளான ஒரு செட்டப்ல தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் 2025 அப்டேட்டட் யூனிகார்ன் 160 வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓகே வெயிலாக தான் இருக்குது, இருந்தாலும் விசிபிள் இருக்குது. நம்ம ரைடிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் கிளிக்கில் நமக்கு நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கியர். ஸோ மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து நியூ வண்டி தான், நான் போட்டு கிழ்த்திலாம் ஒன்றும் ஓட்டலை. சும்மா நார்மலாக கிராஜுவலாக தான் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறேன். வண்டி ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுலேயுமே. ஸோ 60+ தான். வைப்ரேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. சீட்டு சாஃப்டாக இருக்குது. சஸ்பென்ஷனை விட சீட் நல்லா குஷனிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ 4th கியர்லேயே தான் நான் எடுக்கிறேன். அந்த ரேஷியோஸ்லாம் நல்லாவே இருக்குது நமக்கு. கியர் ஆர்பிஎம் ரேஷியோஸ் நல்லாவே இருக்குது நமக்கு. ஸோ பிரேக்கிங் பார்க்கலாம் நீங்கள். சூப்பர். ஸோ 70லேயுமே நமக்கு நல்லா தாங்க இருக்குது, எதுவும் இது சொல்ல முடியல. ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மிரர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் யூட்டர்ன் எடுத்துடலாம். வண்டி வந்து நமக்கு குதிக்கக்கூடாது, அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து இதில் இல்லை, நல்லாவே இருக்குது. சீட்டு நல்லா ஸ்பாஞ்சியான ஒரு சீட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சிட்டிக்குள்ளே. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா லோ எண்டு வண்டியில் வந்து அந்த ஓவர் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ரவ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இல்லை, நல்லாவே இருக்குது. என்ஜின் ஸ்ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd கியரில் அந்த ஓவர் ஆக்சிலேஷன் கொடுக்கும்போதுமே வண்டி நல்லாவே கேப்பபுளாக இருக்குது அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. வாங்க அப்படியே சிட்டி ரோட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கியர் ஷிஃப்டிங் நல்லாவே இருக்குங்க, எந்த இடத்துலையும் ஸ்டக்காகி நிற்கலை. கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது.
ஸோ அதான் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈஸி ஹேண்டிலபிளாக இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 140 கிலோ வருது இந்த வண்டி. இருந்தாலும் ஈஸி ஹேண்டிலபிளாக இருக்குது. அந்த வெயிட் வந்து தெரியல நமக்கு, நல்லாவே ஈஸி மேனேஜபிளாக இருக்குது. ஸோ அதான் ஈஸியாக கட் அடிச்சு நம்மளால் ஓட்ட முடியுது. இது வந்து அப்படி ஓட்டணும்னு நம்ம என்கரேஜ் பண்ணல, பட் அந்தளவுக்கு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஓவரால் வண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் நான் விட்டு ஏற்றுறேன். சஸ்பென்ஷனும் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. சார் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அதான் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ கம்ஃபர்ட் விரும்புகிறவங்க தான் இந்த வெஹிக்கிளை அதிகமாக சூஸ் பண்ணுறவங்களாவே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது வண்டி. ஸோ நீங்களே பார்க்கலாம், சிட்டிக்குள்ளே நம்ம மேனுவர் பண்ணி வர்றோம் அப்படிங்கும் போதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மைலேஜுமே நமக்கு நல்லாவே கொடுக்கும் இந்த வண்டி. ஏன்னா எல்லா விதமான ரோட் கண்டிஷன்ஸ்லையுமே நம்ம ஓட்டி பார்க்குறோம். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் அதிக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பெட்ரோல் வெஹிக்கிள், மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள், கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளாக வேணால் இந்த வெஹிக்கிள் அவங்களுக்குலாம் தாராளமாக சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸ் வைஸுமே இந்த வெஹிக்கிள் ஒன்றும் குறைச்சது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த டிசைனை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் ரோடு அப்பியரன்ஸ் ஸ்டில் இதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த வகையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிளாசிக்னா ஓல்டுன்னு கிடையாது, எவர்கிரீன் ஒரு டிசைனாக இந்த டிசைனை வந்து அப்பயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது டிசைனிங்கை பொறுத்த வரைக்குமே. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்கை பற்றி எல்லாருமே கேட்பீங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,18,000 இது எக்ஸ்ஷோரூம் ரேட் வருது. ஆன்ரோட் காஸ்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1,45,000 1.5 அந்த ரேஞ்ச் வந்துருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக் ஒர்த்தா, இந்த 2025 வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட், ஹோண்டாவோட சர்வீஸ் ப்ரொவைடிங், அது மட்டும் இல்லாமல் இதோட கம்ஃபர்டபுள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த வெஹிக்கிள் தாராளமாக வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலி பர்சன்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வெஹிக்கிள் அவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவே இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக ஒரு வெஹிக்கிள் வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி யோசிச்சு வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இல்லை எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் கேட்டகரியாக வேணும் அப்படின்னா இதுலேயே SP 160 இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற வகையில் தான் அதோட டிசைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம லைக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.